எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இந்த காணொலியை இறுதி வர பாருங்கள். மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ், தேசிய செய்திகள், அரசியல் செய்திகள், தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள், கள யதார்த்தங்கள், அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட செய்திகள், இவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரம் வீண் போகாது. ஜனவரி 22 அன்று நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திலே காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாது. இது அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களான சோனியா காந்தியோ, மல்லிகார்ஜுன் கார்கேவோ, இல்லை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரியோ, இவர்கள் யாருமே அதிகாரப்பூர்வமான நிலையிலே காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை இந்த விழாவிலே சென்று சிறப்பிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நேற்று காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கிறது. காங்கிரஸுக்கு இந்த அழைப்பு அந்த ராம ஜென்மபூமி க்ஷேத்திரத்தினுடைய அந்த கட்டுமான குழு சார்பாக கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகின்றன. எப்படி பல அரசியல் கட்சிகள், பல திரைக்கலைஞர்கள், பல கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த ட்ரஸ்டின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டதோ, அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த அழைப்பு அஃபிஷியலாக அலுவலக ரீதியாக காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்ட நாளிலிருந்தே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த மற்றும் நடுமட்ட தலைவர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பல மாநில தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். கேரளம் போன்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி எந்த சூழ்நிலையிலுமே இந்த ராமர் கோயில் விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். இப்படி கட்சிக்குள்ளே பெரிய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையிலே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த முடிவு நேற்று வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை பொறுத்தவரை, சமீப காலத்திய அரசியல் வளர்ச்சி அல்லது பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரை இந்த முடிவு காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிக பெரும் துருப்புமுனை ஆகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையிலே இந்த விழா புறக்கணிப்புக்கு காங்கிரஸ் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்று சொன்னால், இந்த விழா ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விழா, இந்து மத விழாவாக நடக்கவில்லை. இதை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த விழாவை ஹைஜாக் செய்திருக்கின்றன. அவர்கள் நடத்தும் விழா அப்படிங்கிறதுனால நாங்கள் புறக்கணிக்கிறோம். மற்றபடிக்கு ராமர் என்ற கடவுளின் மீதும் இந்து மக்களுடைய நம்பிக்கைகள் மீதும் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு தெரிவித்திருக்கிறாங்க. உண்மையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக அந்த கட்சி தலைவருடைய எதிர்காலம் மற்றும் அந்த கட்சி பெரும் சிறுபான்மையினர் வாக்குகள், அது மட்டுமல்ல பல மாநிலங்களிலே அந்த மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் இந்த சிறுபான்மை சமூக வாக்குகளை இழந்து நிற்கும் நிலைமை, இவையெல்லாம் தான் முக்கிய காரணம் என்பதே தவிர, உண்மையிலே இந்த விழாவை யார் நடத்துகிறார்கள் என்பதோ, இது இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விழா என்பதாலோ அவர்கள் புறக்கணிக்கதாக தெரியவில்லை. முற்றிலும் அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிக்கிறார்கள். அப்பொழுது தேசிய அளவிலே இந்த மாநில கட்சிகள் மற்றும் அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அவர்கள் பெற்றுவிட்ட சிறுபான்மை வாக்குகளை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வழி தெரியாமல் இப்பொழுது இந்த விழாவை புறக்கணிப்பதன் மூலமாக மீண்டும் இழந்துவிட்ட சிறுபான்மையினுடைய ஆதரவை பெற முடியும் என்று காங்கிரஸ் நம்புவதாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே இந்த நிகழ்ச்சி புறக்கணிப்பு. ஆனால் இதில் மிக மிக முக்கியமாக வட மாநிலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 மாநிலங்களிலே பெருவாரி மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை ஒரு விதத்தில் கொச்சைப்படுத்துகின்ற இந்த முயற்சியை அந்த மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை வரும் காலங்களிலே தெரியும். என்றாலும் காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் உள்ள பார்ட்டி, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியில் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறத அவங்க மீண்டும் நிரூபிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. காங்கிரஸினுடைய இந்த முடிவுக்கு இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணம் தென்னாடு சம்பந்தப்பட்டது, குறிப்பாக கேரள மாநிலம் சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கும். 2019 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே கேரள மாநிலத்திலே உள்ள 20 பாராளுமன்ற தொகுதிகளே 19 பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த வெற்றிக்கான காரணம் பலதாக சொல்லப்பட்டாலும் கூட, ஒன்று, ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போட்டதால் அந்த ராகுல் காந்தியினுடைய போட்டி அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸாரை பெரிதும் உற்சாக
உற்சாகப்படுத்தி விட்டது. அந்த உற்சாகத்தினாலேயே பெருவெற்றி பெற முடிந்தது என்று சொல்லப்பட்டது. இன்னொன்று, அப்பொழுது சபரிமலை சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் நுழைவு பிரச்சனையிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுகின்ற அந்த பினராயி விஜயனுடைய அரசாங்கம் செய்த குளறுபடிகள், உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் தாக்குதல் செய்த பிரமாண பத்திரம், இவையெல்லாம் ஏற்படுத்திய குழப்பங்கள், இதனால் மாநில இந்து மக்கள் கோபமடைந்து காங்கிரசுக்கு வாக்களித்ததாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது, வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்று வருவதற்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது அந்த மாநிலத்தினுடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அரசியல் கட்சி. அது முஸ்லீம் சிறுபான்மையரை பெரும்பான்மையினராக கொண்ட ஒரு கட்சி. வயநாடு பகுதிகளிலே, வடக்கு கேரள பகுதிகளில் மிக மிக ஆழமாக வேரூன்றி அவர்கள் ஆதரவின்றி அங்கே யாரும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தி கொண்டுள்ள கட்சி. அந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் வயநாட்டிலே ராகுல் காந்தி வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினம் அப்படிங்கிறது மிக ரொம்ப குறிப்பிடத்தக்கது. சமீப வாரங்களிலே அந்த IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவர்கள் கேரள மாநிலத்தை கொடுத்த பல பேட்டிகளிலே ராமர் கோவில் விழாவிலே கலந்து கொண்டுவது காங்கிரஸ் கட்சியினுடைய சொந்த முடிவு, அந்த முடிவுக்காக நாங்கள் காத்திருப்போம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட மறைமுகமாக காங்கிரஸ் கட்சி விழாவிலே கலந்து கொண்டு விட்டால் பிறகு காங்கிரசினுடான கூட்டணியை கேரள மாநிலத்திலே பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்ற ரீதியிலான பேட்டிகள் பலதும் கொடுத்திருந்தார்கள். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ராமர் கோவில் விழாவிலே கலந்து கொண்டு விட்டு அதன் விளைவாக கேரள மாநிலத்தை இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் லீக் கட்சியினுடைய கூட்டணியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பிறகு ராகுல் காந்தி வயநாடில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினமாக ஒன்றாகிவிடும். இதில் மிக குறிப்பாக பார்க்க வேண்டியது, உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியிலிருந்து தோல்வியடைந்த ராகுல் காந்தி அதன் பிறகுதான் தென்னாட்டிலே ஒரு பாதுகாப்பான தொகுதி தேடி வந்தார். அப்பொழுது அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வயநாடு. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வயநாடு தொகுதி மக்கள் பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் ராகுல் காந்திக்கு, அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த ஆதரவுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அந்த தொகுதியில் உள்ள டெமோகிராஃபிக்ஸ், அதாவது அந்த தொகுதியிலே எந்த மதத்தவர் அதிகம் இருக்கிறார்கள், எந்த மதத்தவர் குறைந்திருக்கிறார்கள் என்பது. அதன்படி பார்த்தால் முஸ்லீம் சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். அந்த முஸ்லீம் பெரும்பான்மையினர் அங்கே வாக்களிப்பது, யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று முடிவு செய்யக்கூடிய சக்தி உள்ள கட்சி அந்த மாநிலத்தினுடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும். ஆக இன்றைய சூழ்நிலையிலே ராமர் கோவில் விழாவிலே காங்கிரஸ் பங்கு கொண்டு இருக்குமே ஆனால் உறுதியாக கேரள மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி அதன் மூலமாக ராகுல் காந்திக்கு ஒரு சேஃப் சீட் இல்லாமல் போய்விடும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது என்பது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தின் வெளிப்பாடுதான் காங்கிரசினுடைய தேசிய முடிவு என்று பலரும் சொல்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட 80 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 80 பாராளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஓட் ஷேர், அந்த வாக்கு சதவிகிதம் என்பது மிக மிக குறைவாக இப்போ இருக்கிறது. சென்ற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வெறும் 3% வாக்கு வங்கி மட்டுமே காங்கிரஸ் கட்சியிடம் இருந்தது. இப்போது எடுத்திருக்கும் இந்த முடிவினாலே காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போட்ட பொழுது பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்திலே போட்டியிட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் இனி வரும் காலங்களிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பிரியங்கா காந்தி அங்கு போட்டியிட்டு வெல்ல முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த ஒரு முடிவு, தமிழிலே சொல்லுவார்களே, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் என்ற ரீதியிலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அரசியல் பாதையிலே அரசியலுடைய கள ஆட்டத்திலே இந்த முடிவு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, பல கட்சி தலைவர்கள் இந்த முடிவாலே அதிருப்தி அடையப் போகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக சமீபத்திய மாநில தேர்தல்களிலே கூட, மத்திய பிரதேச மாநில தேர்தலில் கமல்நாத் நாங்கள் ராமர் நம்பிக்கை கொண்டவர்கள், ராமர் கோவில் திறப்பதில் எங்களுக்கு மிக பெருமை போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இப்போது அவர்கள் மக்களிடத்தில் என்ன சொல்லுவார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
காங்கிரஸினுடைய இந்த முடிவானது இன்னொரு பெரிய ஒரு அரசியல் விளைவை வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தும் என்பதில் எந்தமான சந்தேகமில்லை. நாம் இதற்கு முன் பலமுறை சொல்லியிருப்பது போல வட மாநிலங்களிலே போது இந்த முஸ்லீம் சமுதாயத்தினர் சிறுபான்மையினருடைய ஆதரவு நிலை அரசியல், செக்யூலரிசம் இது போன்ற கொள்கைகளை எதிர்த்து பெரும்பான்மை மக்கள் பெரிய அதிருப்தி அடைந்து அந்த கவுண்டர் கன்சாலிடேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது சிறுபான்மையினர் ஒரு கட்சியை ஆதரித்தால் பெரும்பான்மையினரான நாங்கள் ஏன் ஒரு பெரிய கட்சியை ஆதரிக்கக்கூடாது, அதில் என்ன அரசியல் இருக்கிறது, நாங்களும் அதை செய்யலாமே என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இந்துக்கள் பெரிவாரியாக பாஜகவுக்கு ஆதரவாக திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கள யதார்த்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலே கூட இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் என்பது பெரிய அளவில் ஏற்பட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படியுள்ள சூழ்நிலையிலே வந்து மேலும் அந்த ஏலினேஷன் ஆஃப் ஹிந்துஸ் என்று சொல்வார்கள், அதாவது மேலுமே ஹிந்துக்களுடைய எண்ணங்களுக்கு நேர்மறையான ஒரு நிலையை காங்கிரஸ் எடுத்திருப்பது என்பது என்ன அரசியல் கணக்கிலே அப்படி செய்திருக்கிறார்கள் என்பது யாருக்கும் புரியவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து இன்று வரை காங்கிரஸ் செய்து வந்த இந்த செக்யூலர் கார்டு என்ற விதமான அந்த அரசியல் பாதை என்பது இனி வந்து எடுபடாது என்ற சூழ்நிலை தெளிவாக ஏற்பட்டுவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதை பயன்படுத்தித்தான் பாஜக பெரிய அளவில் வடமாநிலங்களில் காலூன்றி வளர்ந்து வருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால் காங்கிரசினுடைய இந்த புறக்கணிப்பு உறுதியாக பாஜகவுடைய வலதுசாரி அரசியலுக்கு வந்து வடநாட்டிலே பெரிய அளவில் ஆதரவை இன்னும் அதிகப்படுத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் வந்து அரசியல் ரீதியாக இந்த பொலிட்டிக்கல் சூசைடல் பாத் என்று சொல்வார்கள், அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறதோ, தன்னுடைய கட்சி தலைவர்களுடைய அரசியல் எதிர்காலங்களுக்காக கட்சியினுடைய எதிர்காலத்தை வந்து காவு கொடுக்கிறார்களோ என்ற ரீதியாக சிந்திப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலே வந்து காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா, காங்கிரஸ் வந்து இதையெல்லாம் எப்படி மக்களுக்கு விளக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்ன ஆனாலும் அரசியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் நேற்று எடுத்த இந்த முடிவு ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாக அவர்களுக்கு அமையும். அந்த திருப்புமுனை வந்து நல்ல திருப்பமா இல்லை தீய திருப்பமா என்பதை வரும் காலம்தான் சொல்லும் என்பதை பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் நான் சந்திக்கிறேன் உங்களை.